வாசக்தி, முதல்ல கச்சேரி பண்ண போறோன்னு மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தியா? மேல இருக்காரு, போய் பாரு. நான் மண்டபத்துக்கு வந்துடுறேன். வாசக்தி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இரு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பேரோடையும் புகழோடையும் பெருசா ஊஹோன்னு வரணும் நீ. உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா வருவேன் மாமா. ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். இந்த புடவையை கட்டிக்கும். கர்நாடக சங்கீதம் பாடும்போது மங்களகரமா இருக்கணும். இதை கட்டிக்கிட்டு நீ மேடையில் உட்காந்தீங்கன்னா கலைவாணியை உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கும். ஏன் கண் கலங்குற? சந்தோஷமா இருக்கேன் மாமா. இந்த கல்யாணத்துல பாடுறது ஒரு குடுப்பனை இல்லையா? குருவோட பையனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துல சிஷ்யோட அரங்கேற்றம். இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாமா. அதான் கண் கலங்குறேன். சக்தி, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? வருத்தமா? என்ன வருத்தம்? சூர்யா உனக்கு கிடைக்கல? இல்ல மாமா, சூர்யா கிடைச்சிருந்தா இவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியல. அதை விட பெருசா உங்க சங்கீத வாரிசுங்கிற கௌரவம் கிடைச்சிருக்கே, எனக்கு இதுவே போதும் மாமா. உங்க சிஷ்யா ரொம்ப கம்பீரமா வாழ்ந்துருவேன் மாமா. நல்லா இருக்கணும் மணி, நல்லா இருக்கணும். அப்ப நான் கிளம்புறேன் மாமா. சாரிம்மா. ஆமாம்மா, மன்னிச்சிருங்கம்மா. சாரிம்மா. இல்லையா, பார்த்து போங்க. என்ன மேடம், என்ன தலையை தேய்ச்சிட்டு வரீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம முருகன் பார்சல் கொண்டு போகும்போது தலையில் இடிச்சுட்டான். ஐயோ, ரொம்ப அடிபட்டுடுச்சா? அப்பனா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு. அப்பளம் இடித்து பெண் தலையில் காயம் அப்படின்னு நாளைக்கு தந்தி பேப்பரில் போட்டுடலாம். போய் வேலையை பார். ஊமை அடி சாதாரணமா நினைக்க கூடாது. பிளட் தலையில கிளாட் ஆயிருந்தா அது அப்படியே டிராவல் ஆகி ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட் அட்டாக் வரும். அது அப்படியே பிரெயின்ல நின்றுட்டா பிரெயின் ஹேமரேஜும் வரும். அப்படி ஏதாவது எனக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறியா? உன் ஹஸ்பண்ட் ஏன் உன்னை டைவர்ஸ் பண்ணான்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீங்களும் டைவர்ஸி தானே மேடம்? ஆனா ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கே. என்ன டிஃபரன்ஸ்? உன் புருஷன் உன்னை டைவர்ஸ் பண்ணா, என் புருஷனை நான் டைவர்ஸ் பண்ணேன். அதான் டிஃபரன்ஸ். வேலையை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மீரா மேடம் ஆஃபீஸில் இருக்காங்களா? இருக்காங்க, ஆனால் அவங்கள விசிட்டிங் ஹார்ஸில் பார்க்கலாம். விசிட்டிங் ஹார்ஸில் பார்க்கறதுக்கு அவங்க என்ன பேஷண்ட்டா? இப்போ தான் ஆனாங்க. அப்பள பாய்ச்சலில் இடிச்சுக்கிட்டு தலையில் அடி. ஐயோ, அப்படியா? பலமான காயமா? ஊம காயம்தான். எங்க சொன்னா எங்க கேட்குறாங்க. சரி, வா போலாம். இல்லை போகாதீங்க. எங்களை போகாதீங்க சொல்றதுக்கு நீங்கள் யாரு? நான் உங்க பிஏ. நீங்கள் பிஏனா நான் எம்ஏ. ஓகே, இருங்க, நான் இன்டர்காம்ல பேசிட்டு சொல்றேன். ப்ளீஸ் உட்கார் சூர்யா. மேடம், உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க.
யாருன்னு சொல்லணும்? தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. தெரிஞ்சவங்களா? ஓகே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும். மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணுமா? கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. சஹானா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வந்திருக்கிறது சஹானாவா? சஹானான்னு யாரும் தெரியாதுன்றாங்க. சூர்யா வந்திருக்கான்னு சொல்லுங்க. கூட சூர்யா வந்திருக்காங்களா? சூர்யான்னு யாரும் தெரியாதுன்றாங்க. நான் சஹானா வந்திருக்கேன் மீராக்கா. ம் ம் வான்னு சொல்கிறாங்க. வா சூர்யா. ஆமா இந்த பக்கம் இந்த பக்கம். சாரிம்மா. வழி விடுங்க சார். சாரிம்மா. என்ன மீராக்கா? எனக்கு தங்கச்சி யாரும் கிடையாது. ஐ எம் நாட் அக்கா டு எனிபடி. யார் நீங்க? நான் சஹானா. பார்த்தது இல்லையே. நான் சூர்யா. சூர்யாவா? பார்த்ததில்ல. என்ன மீராக்கா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. இன்டர்காம்ல சொன்னேனே. என்ன அப்பலாம் வடா ஏதாவது ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்களா? ஹோல்சேலா இல்ல ரீட்டெயிலா? உங்க சௌரியம் எப்படி? நீங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா? பிரதர் அண்ட் சிஸ்டரா? நாங்க லவர்ஸ். எங்க காதல் முளைச்சு வேர் விட்டு வளர்ந்து கிளப்பரப்பி காய்ச்சி கனிஞ்சது உங்க கமிக்காரா ரெஸ்டாரண்ட்ல தான். எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. எத்தனையோ பேர் லவ்வுக்கு பிள்ளையார் சுழி அங்கதான் போட்டுக்குவாங்க. சில பேர் இனிய இல்லறத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்குவாங்க. நீங்க தான் இவங்கள இன்டர்காம்ல வர சொன்னீங்களா? அதான் நான் ஒன்னு கேக்குறேன். யார் இவங்களை உள்ள விட்டது? அவங்களே வந்துட்டாங்க. இவங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். திருப்பி திருப்பி அவங்களும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வெளில போங்க மேடம். ப்ளீஸ் நீங்க வெளில போங்க. அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியல. நான் பல தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்கணும், இல்லைனா எங்களை தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. కరెక్ట్గా அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு. అంతలో ఏమో చిక్కు ఉంది. என்ன சிக்கல்? సిక్కల్ కాదండి, ఏమో చిక్కు. ఎందుకండి తెలుగు ఇప్పుడు? என்ன ஆச்சு சொல்லுங்க. பெரிய பார்சலை தூக்கிட்டு போனவா இவங்க தலையில இடிச்சிட்டான். அங்க பாரு. வாங்க மீராக்கா, டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் கிட்டயா? எதுக்கு? என்னம்மா உளர்ற? மீரா உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டா மீரா டாக்டர் கிட்ட போகணுமா? நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுங்களா மேடம்? யாருக்கு? இவங்களுக்கா? என்னாச்சு இவங்களுக்கு? இவங்க சித்தப்பா எங்க இருக்காரு? ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லுங்களேன். சித்தப்பாவா? யாரு சித்தப்பா? எனக்கு ஏது சித்தப்பா? ஏன்பா இப்படி 2 பேரும் கட்சி கட்டிட்டு உளறீங்க? ஐயோ, அவங்க சித்தப்பாவே யாருன்னு கேக்குறாங்க. சின்னத்திரை சிவாஜி மேடம். சிவாஜி தெரியும். சின்னத்திரை சிவாஜி யாரு? மிருதங்கம் குருமூர்த்தி. எங்க அப்பாவுக்கு மிருதங்கம் வாசிப்பாரு. உங்க அப்பா யாரு? ஜேகேபி. ஜேகேபினா என்ன? ஜேகே பாலகணபதி. 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 ஓ, தெரியாது. இந்தாம்மா பிஏ, உங்க சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. எதுக்கு வர போறான் அவன்? சாட்சி சொல்ல வர போறாரு. எதுக்கு சாட்சி? உங்க லவ்வுக்கா? இல்ல, நாங்க கொடுத்த பணத்துக்கு. பணமா?
இது என்னது புது கதை? எங்க கல்யாணத்துக்காக நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து 1,00,000 ரூபாய உங்ககிட்ட கொடுத்து வச்சோம். எனக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமா, கை மாத்தா கொடுத்தோம். கைமாத்தா? இது என்னது பம்மாத்து? பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்கு வேணும், உன்கிட்ட இருக்குமான்னு கேட்டீங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதான் இன்விடேஷன் கொடுத்து அந்த 1,00,000 கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேனா? கை மாத்துக்கெல்லாம் கையெழுத்து உண்டா? ₹1,00,000 கையெழுத்து வாங்கிக்காம கொடுப்பாங்களா? சரி, மூளை இல்லாம கொடுத்துட்டேன். இப்படி இல்லவே இல்லைன்னு ஒரே அடியா சாதிப்பாங்களா? வா. நிஜமா பணம் கொடுத்தியா? கொஞ்சம் ஷாக் கொடுத்து பார்த்தேன், ஒருவேளை நடிக்கிறாங்களோன்னு. என்ன அடிக்கடி போய் போய் பேசிட்டு வரீங்க? நிஜமா நான் பணம் கொடுத்தேன். கேஷா கொடுத்தியா செக்கா கொடுத்தியா? கேஷா கொடுத்தேன். அதான் நான் பண்ண தப்பு. அழாதம்மா, எனக்கும் அழுகழுகையா வருது. உன் பேர் என்ன சொன்ன? சஹானா. சஹானா. இனிஷியல் என்ன? எஸ். எஸ். அக்கௌண்ட் பே செக் கொடுத்துட்டுமா? சரி. லேக் என்ன ஸ்பெல்லிங் போடுவ? LACயா LAKHா? எதுவா இருந்தாலும் சரிதான். உன் பேச்ச நம்பி செக்கில் கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனா எனக்கு ஞாபகமே இல்லை. லவ்வர்ஸ் கல்யாணம் நிற்கவே கூடாது. காட் பிளஸ் யூ. நடைய கட்டுக்கோ, கல்யாண வேலையை பாருங்க. என்ன மேடம், ₹1,00,000 ஒரு செக் கொடுத்துட்டீங்க, அவங்க யாரோ என்னவோ? பேசக்கூடாது. என் இஷ்டம், நான் கொடுப்பேன். போ, உன் வேலையை பாரு, போ. என்ன சார்? என்ன சார்னா, நடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு போனேன். பாவம், ₹1,00,000 செக் கொடுத்துட்டாங்க. பாவம், நிஜமாவே அவங்களுக்கு புத்தி பெசகிருக்குன்னு நினைக்கிறேன். வா. என்ன 2 பேர் திரும்பி வந்துட்டீங்க? ஏந்திருங்க மீராக்கா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். எதுக்கு? சாரி, உங்க புத்தி பெசகிருக்கு. வாங்க போலாம் ப்ளீஸ். ஆமா மீராக்கா, வாங்க. எனக்கு ஒன்றும் இல்லையே. நான் சொன்ன பொய்யை நம்பி ₹1,00,000 கொடுத்துருக்கீங்க. யூ நாட் ஆல் ரைட். ஐம் ஆல் ரைட் கண்ணுகளா? இல்ல, நீங்க சரியில்லை. சரியா இருந்தா இப்படி ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க சரியா இருந்தா நான் கொடுத்த செக்ல என்னோட கையெழுத்து சரியா இருக்கான்னு பார்க்காம இருப்பீங்களா? என் கையெழுத்தா போட்டிருக்கேன். ஆமா, சஹானான்னு சிரிச்சு சிரிச்சு போட்டிருக்கீங்க. இதான மீராக்கா சிரிப்பு. நான் டபாய்ச்சேன், நீ டபாய்ச்ச, நான் பெருசா டபாய்ச்சேன். இந்த மீரா கிட்ட நடக்கும். பின் என்னம்மா, உங்க காதலுக்கு ஏணியா இருந்தேன். காரியம் ஆனோன்னு இந்த ஏணியை அம்போன்னு விட்டுட்டு உங்க 2 பேரையும் இந்த பக்கமே காணோம். நடுவுல கொஞ்சம் குழப்பம், அதான் இப்ப வந்துட்டேன்ல. மீராக்கா, தலையில பலமா அடிபட்டதா? லேசாதான் அடிபட்டது, ஆனா நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ மீராக்கா, ரொம்ப நல்லா நடிச்சீங்க. நாங்க பயந்தே போயிட்டோம். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுங்க. நான் இல்லாத கல்யாணமா? கல்யாணம் பூரா என்னோட அவுட்டு சிரிப்பு கேட்டுட்டே இருக்கும்.
நாளையிலேருந்து அம்மான்னு உங்களை நான் கூப்பிடக்கூடாதா? நாளையிலேருந்து அம்மான்னு உங்களை நான் கூப்பிடக்கூடாதா? ah
ஆ